மணவாளன் உறையூர் எழுந்திருக்கிறார். இங்கிருந்து அங்கே போவார். எவ்வளோ தூரம் போகணும்? அவர் ரொம்ப இடத்துக்கு போகிறார். ஸ்ரீரங்கம் பெருமாள் ஜீயபுரத்துக்கு போவார். அது எவ்வளோ தூரம் இருக்குது? இப்போ மேலக்கரைக்கு போவார், எல்லக்கரைக்கு போவார். ஆங்காங்கு உற்சவம்னா ஒவ்வொரு இடத்துக்கு தள்ளி தள்ளி போகிறார். அதை போல் உறையூர் எல்லாம் ஆற்றெல்லாம் கடந்து தாண்டி வரணும். உறையூருக்கு நாச்சியாரோடைய சேர்த்தி கண்டருள்வார். ஆண்டுக்கு ஒரே ஒரு நாள். அந்த சேர்த்தி தான் இவர் தான் கணவன். ஆனால் தனக்கு பிரதிநிதியா ஒரு சின்ன பெருமாள் அழகிய மணவாளன்கிறவரை உறையூர்லேயே எழுந்தருளை பண்ணிவிட்டார் பெருமாள். உறையூர்லேயே அந்த நம்பெருமாள் இருக்கார். அவருக்கு அழகிய மணவாளன்னு திருநாமம். அவர் வடக்கு நோக்கி இருக்கார். நன்னா பார்த்துங்கோ, ஸ்ரீரங்கத்தில் பெருமாள் தெற்கு நோக்கி இருக்கிறார். ஆனால் உறையூரில் கமலவல்லி நாச்சியாரும் அழகிய மண பெருமாளும் வடக்கு நோக்கி இருக்கின்றனர். இங்கே அனைத்து கைங்கரியமும் தர்மவர்மாவுக்கு பின்னால் பிறந்த நந்தசோழனுடைய கைங்கரியம். கமலவல்லி நாச்சியார் அழகிய மணவாளனோடு கூட எழுந்துருளி இருக்கிறார். ஆழ்வார்களில் திருப்பாணாழ்வார் இங்குதான் அவதரித்தார். கார்த்திக மாசம் ரோகிணி நட்சத்திரத்திலே பிறந்தவர். ஸ்ரீரங்கத்துக்குன்னே 10 பாசுரங்கள் பாடினவர். அதுக்கு அமலநாதிபிரான்னு சொல்லுவார்கள். அதில் சொல்றார், அமலநாதிபிரான் அடியார்க்கென்னை ஆட்படுத்த விமலன் விண்ணவர்கோன் விரையார் பொழில் வேங்கடவன் நிமலன் நின்மலன் நீதிவானவன் நீழ்மதில் அரங்கத்தம்மான் திருக்கமலபாதம் என் கண்ணிலுள்ளனா ஒக்குன்னதே. இந்த பெரிய பெருமாளுடைய திருக்கமலபாதம் அது என் கண்ணுக்குள்ளே இருக்கு. என் அமுதினை கண்டகண்கள் மத்தொன்னினை காணான்னு சொல்லுகிறார்.